வெல்கம் டு சென்னை டு லண்டன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சுண்டல் மசாலா. இது வந்து நம்ம பீச்சஸ்லேயும் ரோட்டு கடைகளில் தள்ளு வண்டிலையும் விற்பாங்க இல்லையா, சூப்பராக இருக்குமே. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு சுண்டல் வேணும். எல்லோ சுண்டல், இது ஹோல் எல்லோ பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு பொடி, இது வந்து சோம்பு பட்டை கிராம்பு அதை வச்சு அரைச்ச பவுட்ரு இது. அப்புறம் சில்லி பவுடர், தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் சோம்பு பொடி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த பட்டாணியை வந்து ஒரு 8 hours கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ எல்லோ பீஸ் இல்லைனா நீங்கள் பச்சை பட்டாணிலையும் இந்த சுண்டல் செய்வாங்க. ஸோ க்ரீன் பீஸ், ஸோ எதுனாலும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நான் இதில் தான் சாப்பிட்ருக்கேன் சின்னதில். ஸோ அதனால் நான் இதில் செய்கிறேன். இந்த பருப்பு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம். வேக வைக்கும் போது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பட்டாணியை போட்டுடலாம். இந்த மசாலாக்கும் இந்த பட்டாணிக்கு இருக்கிற ப்ரொப்போர்ஷன் வந்து பட்டாணி ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சுண்டல் ரெடி, அவ்வளோதான். இதை வந்து வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டன். இப்போ பிளேட் பண்ணிடலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம வந்துட்டு இந்த வெங்காயத்தை மேலே தூவி சாப்பிட்டோன்னாலே நம்மளோட சுண்டல் மசாலா ரெடி. நம்ம ஆனால் இந்த சமோசாவை இதில் பிச்சு போடலாம். நல்லா கிறிஸ்பியான சமோசாவை மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது அது மேலே இந்த வெங்காயம், அவ்வளோதான். இப்போ இந்த சுண்டல் மசாலாவை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா அந்த சமோசாவோடையே சேர்த்து வச்சு வெங்காயம் நல்லா சூடாக இருக்கு. நல்லா டீயோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த டீ அண்ட் சமோசா சுண்டல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங்கில் நல்லா மழை பெய்கிற டைம், இந்த டைமில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சமோசா இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மசால் வடை அதை கூட பிச்சு போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Until then, take care. Bye.